தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, அம்மா பாடணும்னு ஒரு முடிவு எடுத்தா ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஓகே, சரத் சார் கொடுத்த வாட்ச். ஆமாம், பார்க்குறீங்களா? ரெண்டாவது, இந்த வாட்ச் இஸ் ஃபார் மீ லைக் சென்டிமெண்டல் பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹிஸ் லெகசி. இது வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளேயே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற சவுண்ட், இருக்கிற ஆம்பியன்ஸ், அந்த ஆறுதல் ஃபீலிங், அப்போது இருக்கிற ஆறுதல் ஃபீலிங் ப்ளஸ் அதோட பெயின் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சாங்காக. சினிமாவோட நியூஸ் வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் அம்ரித் ராம்நாத் வந்து இறஞ்சிருக்காரு. அதாவது 3BHKல அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ 3BHலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்களோட ஜேர்னி பற்றி இந்த இன்டர்வியூ நம்ம கேட்டுட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேங்க்யூ. ரொம்ப சோல்ஃபுல்லான மியூசிக் கொடுத்துருக்கிறீங்க 3BHKக்கு, அதுக்காக வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? பப்ளிக் இருந்து, ஜென்ரல் பப்ளிக் இருந்து நீங்கள் என்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு? நல்லா ப்ரோ. இப்போது நான் சோஷியல் மீடியாலையும் பார்க்குறேன், தியேட்டர் போகும்போதும் பார்க்குறேன். மியூசிக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, படத்துக்கும் ரொம்ப சோல்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஐ திங்க் இமோஷனலி நிறைய கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்துருப்பீங்கல்ல, இவங்ககிட்ட இருந்து இந்த பாராட்டுகள்லாம் நம்ம கிடச்சிருச்சுன்னா நம்ம ஃபுல்ஃபில்ப்பா அப்படின்ற ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்துருப்பீங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சா? ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு அளவுக்கு. ஆமாம் ப்ரோ. ஐ மீன் அஃப்கோர்ஸ் பக்கெட் லிஸ்ட் வாட் ஐ டிடன்ட் ஹேவ் இன் மை பக்கெட் லிஸ்ட் ஆல்சோ நிறைய நடந்தது. ஓகே, என்னென்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணலாம். முதலேருந்து சொல்கிறேன். சிம்பு நான் கால் பண்ணி பேசுகிறேன். ஓகே, அவர் ஆக்சுவலி ஸ்போக் டு மை ப்ரொடியூசர் அருண் விஸ்வா. அப்படியே ஃபோன் என்கிட்ட கொடுத்து செட், தம்பி மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் டைமில் நான் ரவி மோகன் சாரோட தான் ஐ வாஸ் சிட்டிங். அவரும் ஸ்டேஜ்லேயே ஒரு மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக மியூசிக் பற்றி நிறைய பேசி சார். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மியூசிக்கோட ரோல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ட்ரூ மீ இன் டு த ஸ்டோரி. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் ஹி செட். ஸோ யா, லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் சாங் அப்புறம் ஷான் டால்டன் கால் மீ. நான் ஷான் டால்டனோட நிறைய ஐ ஹவ் நாட் ஸ்பெண்ட் டைம் ஆர் எனிதிங், நல்லா தெரியும், அஃப்கோர்ஸ் வி நோ ஈச் அதர். அவர் கால் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக சரி, இந்த மாதிரி மியூசிக் தான் இப்போது இண்டஸ்ட்ரி தேவை, நல்லா பண்ணுப்பா. ஓகே, கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர், அவரும் கால் பண்ணது. படம் பார்த்து நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ ஆமாம். நான் ஆக்சுவலி ட்விட்டர் எனக்கு அவ்வளோ யூஸ் பண்ண தெரியாது ப்ரோ. நான் ட்விட்டர் மேட்டரில் மட்டும் கொஞ்சம் பூமர். இன்ஸ்டாகிராம் நல்லா யூஸ் பண்ணுவேன். ட்விட்டர் ஐ திங்க் மேபி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால ஐ டோன்ட் நோ ஹவ் டு யூஸ் இட். பட் நிறைய டேக்ஸ் வந்துட்டே இருக்குது. எனக்கு அது ஆக்சுவலி அந்த டேக் நோட்டிஃபிகேஷனே எனக்கு பார்க்க தெரியாது. ஸோ நான் ட்விட்டர் மட்டும் ப்ரொடியூசர் அருணோட தான் ஐ சி. பட் ஐ திங்க் நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க படம். ஸோ தட் மேக்ஸ் மீ ரியலி ஹாப்பி. ஸ்பெஷலான கமெண்ட் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மா ப்ரீமியர் வந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல், ஒரு ஹை ஹார்ட் பீட் எமோஷன் அந்த ஜோனில் இருந்தது. ஷீ இஸ் லைக், இது எப்படி செகண்ட் ஹாஃப் எப்படி மாறுது அதை நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ரொம்ப இமோஷ்னலாக ஷீ செட். ஐ திங்க் அவங்களும் சித்தார்த் சேர்ந்து உட்காந்தாங்க. ஷீ வாஸ் டெல்லிங் சித்தார்த் அவரோட கண்ணிலே நிறைய ஹீஸ் பிரபுவை இமோட் பண்ணுறாரு. அது ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப மூவ் ஆச்சு. அம்மாவும் அப்பா ரெண்டுமே. உங்களுக்கு ஏதாச்சும் அப்ரிசியேஷன் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? வருஷங்களுக்கு சேசங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது மியூசிக் அஃப்கோர்ஸ் பிகினிங்லேருந்தே அம்மா கேட்டு தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஸ்ரேயா கோஷல் மேமோட சாங் அவங்களோட ஃபேவரட். பிரதீப் சாங்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ வாண்டட் ஹர் டு சிங் ஒன் சாங் இந்த ஆல்பம். பட் ஐ தாட் சரி, ஃபோர்ஸ் பண்ண வேணாம், ஆர்கானிக்காக ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் படத்தில் வரல. பட் அடுத்த கேள்வி நான் தான் கேட்க வந்தேன். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்குமே அந்த தாட் இருந்திருக்கும் அம்மாவை பாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது கஷ்டமான டிசிஷன் இல்லையா? ஆமாம், எக்ஸாக்ட்லி. அது ஒரு ரொம்ப ஒப்ஜெக்டிவான ஒரு டிசிஷனாக எடுக்கணும். ஏன்னா இப்போது ஓகே, அம்மா பாடணுன்னு ஒரு முடிவை எடுத்தால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இப்போது அந்த சாங்க்கு அது தேவைன்னா நிச்சயமாக அது பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலனால தான் நான் பண்ணலை. ஓகே, அஃப்கோர்ஸ் பேக் ஆஃப் த மைண்ட் தட்ஸ் ஆல்வேஸ். ஓகே, நெக்ஸ்ட் படங்கள் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், 100% அம்மா பாடுறது. 100% சுச்சுவேஷன் வந்தால் 100%. ஓகே, இப்போ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். 3BHK அப்படின்ற வேர்ல்டை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? அந்த வேர்ல்டுக்கு நீங்கள் எப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக நீங்கள் பிளான் பண்ணீங்க? ஆஃப்டர் நரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலி 2024 மிட் 2024 தான் நான் ஸ்ரீ பிரதர் மீட் பண்ணேன், டைரக்டர் ஸ்ரீகணேஷ். அப்போ நான் ஒரு வேர்ஷன் படித்தேன். நரேஷனுக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் படித்தேன். அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இந்த ஸ்டோரி ஒரு நார்மல் ஃபேமிலியோட ஒரு ட்ரீம். பட் அந்த ட்ரீம் வந்து நார்மல் இல்லை, அந்த ட்ரீம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்ரீம். இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னா நாட் ஒன்லி ரீஜனலி வில் யூ கனெக்ட்,
globally you can connect. கண்டிப்பா. அந்த ட்ரீம் ஓட ஸ்ட்ரென்த் அண்ட் சைஸ் இஸ் லைக் யூனிவர்சல். ரெண்டாவது வந்து இப்போ சரத்குமார் சாரோட கேரக்டர் வாசுதேவன், அவருக்கு வந்து இந்த ட்ரீம் ஆல்மோஸ்ட் 4 decades பிக்ல, அவ்வளோ டைம் ஸ்பேன் பண்ண ஒரு ட்ரீம். அது எனக்கு எப்படி பட்டுதுன்னா, okay, the story can be like presented in a very normal way, but for me each character is a superhero. அப்படி யோசிச்சேன். இப்போ இது ஃபுல் படம் ரிலீஸ் ஆகி என்னோட என்ன டேக் அவேனா, you can only be your superhero, like you can be your superhero, I can be my super, no one else can be anyone's superhero, but in that journey like there is so much. ஸோ சித்தார்த் பிரபுவாக இருக்கட்டும், மீதா ஆர்த்தியாக இருக்கட்டும், சாந்தி தேவயானி மேம் சாந்தியாக இருக்கட்டும், சைத்ரா ஐஷுவாக இருக்கட்டும், சரத்குமார் சார் கேரக்டர், எவ்ரிபடி ஹேஸ் அ சூப்பர் ஹீரோ ஆர்க். ஸோ நான் இந்த படம் பண்ணும்போது சரி இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, இது ஒரு நார்மல் மூவி இல்லை, ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான், அப்படி தான் நான் யோசித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ண நான் எய்ம் பண்ணேன், அஃப்கோர்ஸ் வித் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் 3 BHK. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக அச்சீவ்மே பண்ணிட்டீங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும். அது நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக. இப்போ கனவெல்லாம் பாட்டு தான் படத்தோட ரொம்ப கோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன விஷயங்கள் சொல்ல வராரோ அதை கடைசியில் கன்வே பண்ணி முடிக்கிறப்ப ஒரு ஓப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறப்ப இந்த பாட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல பிளேஸ் ஆகும். ஸோ இந்த பாட்டு தான் படத்தோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்போது நீங்கள் வாசிக்க ஸ்ரீகணேஷ் ஒரு பக்கம் எழுத அப்படின்ற மாதிரி அந்த பிளானிங் எப்படி போச்சு? அந்த பாட்டுக்கு நீங்கள் எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க படத்தில்? ஆக்சுவலி கனவெல்லாம் ஃபர்ஸ்ட், ஆக்சுவலி செகண்ட் சாங் கம்போஸ் பண்ண சாங் தான் கனவெல்லாம். பட் கனவெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும்ல, அதே மாதிரி 3 BHKயோட விசிட்டிங் கார்டு இஸ் கனவெல்லாம் இன் மை ஒப்பீனியன். ஸோ நோபடி எல்ஸ் பெட்டர் டு ரைட் இட் தென் த டிரெக்டர். ஸோ அப்போவே ஒரு மியூச்சுவல் டிசிஷனாக தான் எடுத்தோம். ரெண்டாவது வந்து அந்த சாங்கோட லிரிக் படத்தோட கோர் அப்படியே என்கேப்சுலேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால ஐ வாண்டட் இட் டு பி ஒரு என்ட்ரி பாயிண்ட் டு த ஸ்டோரி. ஓகே, வீடோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வாங்க, அந்த மாதிரி ஒரு சாங் ஐ வாண்டட் இட் டு பி. ஸோ தட் வாஸ் மை எய்ம் வித் கனவெல்லாம். அண்ட் அடுத்தடுத்த சாங் வந்து கனவெல்லாம்லேருந்து இவால்வ் பண்ணுற ஒரு ஜேர்னி இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அதனால தான் அந்த ஆல்பமோட ஸ்கோப் அப்படி இருந்தது. ஸோ தட் வாஸ் த அப்ஜெக்டிவ் வித் கனவெல்லாம். ஓகே, ஒவ்வொரு கம்போசருக்குமே இது ஒரு ட்ரீம்னு நினைக்கிறேன். இப்போ 3 BHKயோட ஆல்பம் எடுத்து பார்த்தா எல்லாருமே ரெனோன்டு சிங்கர், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப அட்மையர் பண்ண எல்லாருமே அதில் பாடியிருக்கிறாங்க. இப்போ வருஷங்கள் சிஸ்டம்ல இருக்கட்டும், அதுலேயுமே சித்ராமா பாடி இருந்திருப்பாங்க, இதுலேயுமே நிறைய சிங்கர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. ஸோ அந்த பிளான் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? நம்ம பாட வச்சிடணும், நம்ம ட்ரீமை இந்த ஒரு படத்துலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு அப்படியே சொன்னீங்க ப்ரோ. இது என் ட்ரீம் தான், இது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணணும். ஐ வாண்டட் டு டூ ஃப்ரம் த பிகினிங். அண்ட் ஆல் த வாய்ஸஸ் நான் சின்னதாக இருக்கும்போது நான் சின்மயி மேமோட வாய்ஸ் கேட்டிருக்கேன், ஸ்ரேயா கோஷலோட மேமோட சாங்ஸ் கேட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் லைஃப் பற்றி, மியூசிக் பற்றி. அதுவும் பிரதீப் குமார் இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்டு டுடே. ஸோ பால் டப்பாவோட ரேப் எனக்கு என்னென்னா, எனக்கு ஹிப்ஹாப் இஸ் ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஏன்னா அது ஒரு மியூசிக் என்னென்னா மெசேஜிங் தானே ப்ரோ, ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு எமோஷன், மெசேஜ் கன்வே பண்ணுறது. அதில் வந்து ஹிப்ஹாப் இஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட், நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, இன் த வேர்ல்டு, பட் அட் த ரூட் ஆஃப் அவர் கல்ச்சர். பால் டப்பா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த ஆல்பம் பண்ணும்போது நான் டிசைட் பண்ணேன், ஓகே இப்போது 3 BHKக்கு மியூசிக் போடணும், ஆனால் 3 BHK தாண்டி ஒன்று பண்ணணும். ஸோ தட் த ஆல்பம் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் முதலேருந்தே நான் ப்ரொடியூசர் டிரெக்டரோட நான் நிறைய ஜாம் பண்ணி, அண்ட் வி ஆல் பிகம் லைக், இப்போ அருண் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் லைக் மை பிரதர், சித்தார்த் இஸ் லைக் மை பிரதர். ஸோ இவங்களோட நான் பழகி ஐ கைண்ட் ஆஃப் டோல்ட் தெம் வாட் மை இன்டென்ஷன் இஸ். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ரெசிப்ரோகேட் பண்ணி தென் வி டிசைடட் ஓகே வில் ரெக்கார்ட் வித் திஸ். ஓகே, லாஸ்ட் இன்டர்வியூமே நீங்கள் இதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, பால் டப்பா உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த படத்துக்கு ஒரு ஹையர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃபேன் பாயாக கண்டிப்பாக இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற வேவ் மீட்டர் எப்படி செட் ஆச்சு? நீங்கள் கர்நாடிக் அந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் இயங்கிட்டு இருப்பீங்க, இது ஒரு வேற ஜோன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த வேவ் மீட்டர் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்போ சொல்லும்போது எனக்கு பால் டப்பா அவரை தெரியாது. ஓகே, இந்த படம் அவரோட டைமில் தான் ஐ மெட் ஹிம். ஓகே, of course I'm his fan, but now I can say we are also friends. And இந்த சாங்கோட ப்ராசஸ் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் மை ரூட்ஸ் ஆர் கிளாசிக்கல் மியூசிக், இண்டியன் மியூசிக், ஆல் ஆஃப் தட், பட் ஐ ஹவ் க்ரோன் அப் லிஸ்னிங் டு hip-hop as much as any other genre. So for me what was the challenge is I wanted to try and bring what Paal Dabba brings to the table, what I bring to the table. அது ரெண்டும் கலந்து ஒரு அவியல் பண்ணி அது எப்படி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம், and that was my only goal. ஸோ இந்த சாங்கோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஒரு பீட் கம்போஸ் பண்ணேன், அந்த ஹுக் லைன் மட்டும் நான் ஒரு மெலடியாக கம்போஸ் பண்ணி நான் ஸ்க்ராட்சாக பாடினேன். அப்படியே இருக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு.
Then he came and he wrote the first verse. And then ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணி இந்த ஹுக்குக்கு ஒரு சரி ஃபஸ்ட்டு தன்னனாவாக போகலாமா இல்லை லிரிக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஜாம் பண்ணி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம் முடிவு எடுத்து அப்படி தான் பண்ண இந்த சாங். ஸோ இந்த சாங் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆல்பமில். அண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியான்னு ஐ தாட், சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே எப்படி, ஐ மீன் லெட்ஸ் see how the audience feels. I did it more for me and I think it's working well, so I'm happy. இப்போ அவர் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. ரகுமான் சார் மியூசிக், ஜிவி சார் மியூசிக் அடுத்தடுத்து பயங்கரமாக வேறு லெவல் போய்ட்டு சூப்பர். ஓகே, இப்போ 3BHK டைட்டில் ட்ராக் எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் சின்ன சின்ன கிளிம்ஸ் அதெல்லாம் வரும்போது கேட்கும்போது ஒரு ஜாய்ஃபுல்லான மியூசிக் இருக்குது, இப்போ ஒரு ப்ளஷர் ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு கடத்துக்கு போக 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 அது நம்மளை உருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த பீட் உருவானதை பற்றி பேசலாமா? ஸோ 3BHK டைட்டில் ட்ராக் வந்து கனவெல்லாமோட கோர் தான். ஸோ கனவெல்லாம் இருக்கிற மெலோடிக் லேயர்ஸ் எடுத்து நான் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதில் வாய்ஸஸ் இருக்காது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த சாங்கோட டெப்த் என்னென்னா இந்த படத்தோட என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அது கன்வே பண்ணனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் இஸ் கன்வே. ஓகே, அந்த தனனா மட்டும் எங்களுக்காக தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இன்னொரு அம்புலான ரெக்வஸ்ட் மட்டும், கனவெல்லாம் உங்கள் வெர்ஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக லிரிக்ஸோடவா? ஆமாம். கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும், பொழுதெல்லாம் புதுசாக பொலிவாக மாறும், எண்ணங்கள் நலமாக இருந்தா போதும், அழகான குயில்னால உன்னாக வாழும், திசையெல்லாம் பறந்தாலும் கூடுன்னு வேணும், ஆஹா இது போதும், கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ யாராச்சும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களா? அஃப்கோர்ஸ் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க, அம்மாவோட மேல் வெர்ஷன் மாதிரி இருக்கும் உங்கள் வாய்ஸ் அப்படின்ற கமெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு பாட்டுக்கு இன்னொரு விஷயத்துக்கு ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீல் ஆகுது. ஸோ இதை யாராச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? என்ன கமெண்ட்டாக சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து அம்மாவோட ஃபீமேல் வெர்ஷன் மேல் வெர்ஷன் நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. இப்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போது ஏஆர் சார் அவரோட சாங் பாடும்போது ஒரு இமோஷன் இருக்கு ஆர் எனி, அது என்ன சொல்ல வரேன்னா, எனி கம்போசர் when they sing their song, சுஷின் ஷாம் when he sings his song or யுவன் சார் அனி when he sings his songs, அதில் ஒரு பியூட்டி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கன்விக்ஷன் இருக்குது. நான் என்னோடய சாங் பாடுறேன், அது ஒரு தனி ஃபீல். ஸோ எனக்கு என்னென்னா ஐ வாண்ட் டு ஒர்க் வித் as many singers as possible, but wherever I can, because I'm also a singer, I want to sing my song in my way. So அது நிறைய இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கனால நான் ஹாப்பி. இந்த ஆல்பம்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் ஒரு சாங் பாடியிருக்கார் வீழ்வேனா, எனக்கு அந்த சாங் ரொம்ப இட்ஸ் வெரி டியர் டு மீ. அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் ரீசன் இருக்குது அதுக்கு பின்னாடி. அது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த சாங் தான் கம்போஸ் பண்ணோம். அந்த டைமில் தான் நான் சித்தார்த்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கேரக்டரோட கோர் எனக்கு புரிஞ்சிச்சு, பிரபுவோட என்ன ஸ்ட்ரகிள்ஸ், பிகாஸ் பிரபு கீப்ஸ் லூசிங் பட் ஹீஸ் நாட் அ லூசர். அந்த சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஏன்னா எவ்ரிபடி இன் தேர் லைஃப் ஹேஸ் பின் த்ரூ ஃபேஸஸ் ஆஃப் லூசிங், பட் யூ ஆர் நெவர் அ லூசர், ரைட்? யூ நெவர் வாண்ட் டு பி அ லூசர். ஸோ அந்த சென்டிமெண்ட் எப்படி கேப்சர் பண்ணனால அது நான் நிறைய திங்க் பண்ணி அந்த சாங் அங்கே அந்த ஸ்பேஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ வீழ்வேனா ஸ்பெஷலாக நான் ஒரு கம்போசர்ஸ் வெர்ஷன் ரிப்ரைஸாக ரிலீஸ் பண்ணி என்னோடய வாய்ஸை ரிலீஸ் பண்ணிக்கேன். அது 8th ட்ராக் ஆஃப் தி ஆல்பம். அது படத்தில் வராது, பட் அது என்னோட ஒரு டச். கண்டிப்பாக. இப்போ ஆக்டர் சித்தார்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி சிங்கர் சித்தார்த்தை நீங்கள் இந்த அளவுக்கு அட்மையர் பண்ணுவீங்க? ரொம்பவே அட்மையர் பண்ணுவேன். இந்த ஆல்பம்லேயே கேட்டிங்களா பாடலாமே நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு பார்த்தீங்க? நான் தான் கேட்டேன். ஐ வாஸ் லைக் ப்ரோ ப்ளீஸ் நீங்கள் 100% இந்த ஆல்பம் பாடணும். தமிழ் அண்ட் தெலுங்கு போத் வெர்ஷன்ஸ் ஹீ சங். அண்ட் தமிழ் ஆல்பமில் ஹீ சங் ஒரு சாங் ரிப்ரைஸ் வெர்ஷன். அதில் ஒரு இங்கிலீஷ் வேர்ஸும் இருக்குது, சங் பை ஃப்ரிசில் டிசூசா. சித்தார்த் எப்படின்னா எனக்கு அந்த சாங்கோட லிரிக்ஸ் மட்டும் இருந்தது, ஒரு ஐடியா மட்டும் இருந்தது. ஸோ ஹீ கேம் டு மை ஸ்டுடியோ, ஐ ஹேட் அ பியானோ. சும்மா வி வர் ஜஸ்ட் ஜாமிங், அப்படியே ஜாம் பண்ணி நான் ஒரு ஐடியா சொல்லேன், அவரோட ஐடியா சொல்லுவேன்.
அப்படியே ஜாம் பண்ணி ஒரு புதுவாக ஒரு சாங் வந்தது. அந்த சாங் தான் ஒரு கணா. ஓகே. ஸோ வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் ஹீஸ் தட் லெவல் ஆஃப் அ மியூசிஷியன். ஒரு நாட் ஓன்லி கொலாபரேட்டிவ் பட் highly talented, exceptional artist. So it's my like honor to have worked with him. ஓகே. சரத் சார் கொடுத்த வாட்ச் அது. ஆமாம் ஆமாம், பார்க்குறீங்களா எப்படி நோட் பண்ணி? ப்ரோ சத்தியமாக எனக்கும் தெரியாது ப்ரோ. ஒரு பயங்கரமாக கலெக்ஷன் வச்சுருந்துருப்பாரு அப்படின்னு நம்புறோம். 100%. இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இது வாட்ச் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தீங்க. சும்மா இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹைதராபாத் போனோம் ப்ரொமோஷனுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஃப்ரம் when I was small, from when I was 5 years old. எனக்கு மியூசிக் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கப்புறம் அடுத்த மோஸ்ட் டைம் பேஷனட் அபவுட் இஸ் வாட்சஸ். ஓகே. எனக்கு வாட்சோட இப்போது இந்த வாட்ச் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட், அதோட மூவ்மெண்ட், அது எப்படி பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வாட்ச் பிராண்டோட ஹிஸ்ட்ரி, இப்போ வாட்சஸோட ஹிஸ்ட்ரி எப்படி பாக்கெட் வாட்ச்லேருந்து ரிஸ்ட் வாட்ச் எப்படி மாறி இருக்கு, எனக்கு அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த பிகினிங். வாட்ச் எப்படி பண்ணுவாங்க, வாட்ச் மேக்கிங், அந்த ஆர்ட்டோட ஹொராலஜி அது பேர். எனக்கு ஐ ஆல்வேஸ் பின் இன்ட்ரெஸ்டட். So first now இப்போ I am seeing you, I know you're wearing a Casio A150W. That's the steel strap that you're wearing. That's the first thing I notice in somebody. It's just my own personal. சிலருக்கு அந்த விஷயங்கள் பிடிக்கும். ஆமாம், எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு பேஷனட்டான ஒரு ஹாபி. ஸோ நான் ஒரு சின்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன், பெருசாக ஒன்றும் அதில். பட் சும்மா when we were having breakfast Hyderabad theatre visit டைமில் I was eating with Sarathkumar sir. அப்போ தான் அந்த வாட்ச் he was wearing. நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லைக் சார் பயங்கரமாக இருக்கு வாட்ச். I told him about it and I told him அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் someone was going to gift. ஓகே. So I just சும்மா casually told him, no agenda at all. Literally 1 month, I mean 2 weeks later, Thanksgiving meetல அவர் மியூசிக் பற்றி பேசும்போது ஒரு மோமெண்ட் சொன்னார். இப்போது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ் வரும். அது நான் எப்படி யோசிச்சேன்னா, நானும் டிரெக்டர் டிசைட் பண்ணுவேன், இவ்வளோ மியூசிக் போட்டிருக்கோம், அந்த மோமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நேச்சுரலி ஒரு சைலன்ஸ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் மியூசிக் வந்தால் நல்லா லிஃப்ட் ஆகும்னால ஒரு ஐடியாவாக we were talking. அந்த மோமெண்ட் அவருக்கு ரொம்ப ஐ திங்க் அதை பற்றி ஸ்பெஷலாக பேசி, சரி ஓகே உனக்கு இந்த வாட்ச் பிடிச்சி தான் நான் கொடுக்குறேன். ஓகே, இதை காமிச்சிடலாமா? அஃப்கோர்ஸ், கோ ஃபார் இட். சரத் சார் கிஃப்ட் பண்ண வாட்ச். ஆமாம், இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப கனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம் ப்ரோ, இது என்னன்னா வாட்ச் கிவிங் அவரோட கேரக்டர் பற்றி, தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது, இந்த வாட்ச் இஸ் ஃபார் மீ லைக் சென்டிமெண்டல் பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹிஸ் லெகசி. ஹீஸ் டன் 160 மூவிஸ் ஆர் சம்திங் லைக் தட். இன்னும் அதே ஃபிட்னஸோட. ஆமாம், அவர் 72, இன்னும் 5:30 இன்னும் ஜிம் தான் போகிறாரு. நான் வந்து சரி ஐ வில் கோ, ஐ ஈட் சம்திங் அண்ட் ஆல். ஐம் திங்கிங் அவர் இன்னும் ஹீ இஸ் ஸோ டெடிக்கேட்டட் டு ஹிஸ் பாடி. எனக்கு திஸ் இஸ் லைக் த எபிட்டோம் ஆஃப் அ கிஃப்ட். கிஃப்ட்டுக்கு மேலே ஒன்று, இது ஒரு ரியலி ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் மூமெண்ட். ஓகே. ஆக்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா ஆல்பம் சாங் விட்டுருந்தீங்க, உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாக ஆகிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? இஃப் எனி கால்ஸ் வந்துச்சா? வந்துட்டு ஒரு 2 கால் வந்தது, அதை பற்றி பேச மாட்டேன். இல்லை, உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்போ? எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, பட் அதுக்குன்னு ஒரு டேலண்ட் அண்ட் அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு நான் இன்னும் பண்ணலை எதுவும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு தவிர எனக்கு ஆக்டிங் பற்றி அவ்வளோ தெரியாது. நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன் ஃப்ரம் when I was small. எனக்கு டிரெக்டிங்கில் இன்னும் இன்ட்ரெஸ்ட். ஐ வாண்ட் டு மேக் ஐ ரியலி வாண்ட் டு மேக் அ மூவி இன் த நெக்ஸ்ட் 15 years. தட்ஸ் ஆல்வேஸ் பின் அ சீக்ரெட் ட்ரீம் ஆஃப் மைன். இப்போது நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். பட் ஆக்டிங்லேயும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அது இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, மியூசிக் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். ஓகே. சின்ன வயசில் நிறைய படம் பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இவர் நம்ம எப்படியாச்சும் டேரக்ட் பண்ணிடணும். அது ட்ரீம் தான். நீங்கள் யாரை வேணாலும் எய்ம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு ஹாலிவுட்லேருந்து ஏதோ ஒரு படத்தை நீங்கள் பார்த்து ட்ரீம் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாச்சும் ஒரு கொரியன் ஃபிலிம் பார்த்து நீங்கள் ட்ரீம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி இவரை நம்ம எப்படியாச்சும் டேரக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரீம் இருக்குது அவங்களுக்கு? மியூசிக் சொல்லலாம். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஃபார் மியூசிக். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் இஸ் கமல் சார். ஓகே. அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாது. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாயகன் மூவி really impacted me to the core. In the sense, இப்போது according to me movies and music அது ஒரு emotional connection, ஒரு emotional message தான். So every movie you watch it will change you in a small way ன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே. எனி மூவி, இப்போது ஜுராசிக் வேர்ல்டாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், கன்னத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், எனி மூவி அது ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கும் உன்னோட லைஃப் மேலே. எனக்கு நாயகனோட இருக்கிற இம்பேக்ட் ஐ ஹவ் நாட் ஹேட் இன் எனி அதர் மூவி. இட்ஸ் ஒன் ஆஃப் மை absolute favorite movies. மணி சாரோட ஆர்டிஸ்ட்ரி இருக்கட்டும், இளையராஜா சாரோட ஆர்டிஸ்ட்ரி இருக்கட்டும், கமல் சாரோட ஆர்டிஸ்ட்ரி இஸ் another level இந்த. ஓகே. வருஷங்கள் சேஷனோட ஹிட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ரிசெப்ஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. நாங்கள் என்ன நினச்சோம்னா, கண்டிப்பாக ஒரு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், ஒரு பெக்யூலராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அது கரெக்டாக இல்லை? கரெக்ட் தான், பெக்யூலரா.
இல்லை என்ன விஷயம் புஷ் பண்ணுது நம்ம பெக்குலராக இந்த மாதிரி விஷயங்கள் எங்களை இந்த படங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? எனக்கு ஸ்டோரி ரொம்ப ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு அந்த கனெக்ஷன் மெயினாக இருக்கணும் ப்ரோ. இப்போது எனி ஆப்பர்ச்சுனிட்டி தட் கம்ஸ் மை வே, இப்போ நான் ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஐ வில் நாட் ரிலீஸ் இட் அன்டில் ஐ அப்சல்யூட்லி லவ் சம்திங் அபவுட் இட். ஓகே. இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் என்னென்னா யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் கீப் பர்ஃபெக்டிங் இட், தெர் இஸ் நோ டெட்லைன், யூ கேன் லவ் இட் டு தி எக்ஸ்டென்ட் யூ வாண்ட் அண்ட் தென் புட் இட் அவுட். இங்கே ஆல்வேஸ் தேர் பி அ கிவ் ஆர் டேக், தேர் பி மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ். நான் இப்போ ஒரு சாங் பண்ணுறேன்னா பிரபு கேரக்டருக்கு பண்ணுறேன், வாசு கேரக்டருக்கு பண்ணுறேன், 3BHK பண்ணுறேன், அவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அதோட கோர் மட்டும் as sincere as possible, as much conviction as possible ஓட தான் நான் ரிலீஸ் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி ரிலேட்டபிலிட்டி இருந்தால் தான் ஐ வில் அக்ரி டு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ 100,000 ட்ரீம்ஸ் ஆல்பம் வந்து லாஸ்ட் இயர் வந்துருந்துச்சு, 3BHK முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ அதில் நிலா பாடல் வந்து 2 வெர்ஷனில் இருக்கும். நீங்களுமே அந்த வெர்ஷன் பற்றி பேசியிருக்கிறீங்க. ஏன்னா ஒன்று வந்து அந்த லைவ் சவுண்டோட ஹாஸ்பிட்டல் சவுண்ட், அந்த பறவைகள் கத்துற சவுண்ட், அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் வந்து புஷ் பண்ணுச்சு நம்ம வந்து நிலா பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு வெர்ஷனில் பண்ணலாம்? வாட் மேட் யூ டு? அந்த செகண்ட் வெர்ஷன் பற்றி பேசலாம். அந்த செகண்ட் வெர்ஷன் என்னென்னா ஆக்சுவலி மொத்தமாக ஆல்பமோட மெயின் கோல் இஸ் ஃபார் மீ டு, அந்த டைமில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு ஒரு மாதிரி பேடாக இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு கேப்சர் தட் மூமெண்ட். ஓகே. இப்போ மியூசிக்காக எனக்கு எப்படின்னா மியூசிக்காக இப்போ இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் லுக்கா சுப்பின்னு ஒரு சாங், ரங்தே பசந்த். ஓகே. When I heard that song for the first time, I was going through something in my life. Okay. Now when I listen to that song, I'm taken back to that moment. Adha music. எப்படி சொல்லலாம், தில் சே சாங் ஆர் மன்னிப்பாயா, எனக்கு எவ்ரி சாங் கேட்கும்போது அந்த மூமெண்ட் ஐ எம் டேக்கன் பேக் டு. இட்ஸ் லைக் அ டைம் மிஷின். What I'm trying to say is, if your life is drawn on a line, every point is like a plot point, every point is a song. That song takes you back to that moment. So 100,000 ட்ரீம்ஸும் நான் ஏன் க்ரியேட் பண்ணேன்னா, எனக்கு அந்த சாங் கேட்கும்போது நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் உடனே போகிறேன், உடனே ஐ எம் டிரான்ஸ்போர்ட்டட் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ டிட் தட் ஹாஸ்பிட்டல் வெர்ஷன் வேர் யூ ஹியர் த பேர்ட்ஸ், யூ ஹியர் த பீப்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், பிகாஸ் ஐம் இமீடியட்லி டேக்கன் டு தட் டைம். ஓகே. இமீடியட்லி டிரான்ஸ்போர்ட்டட் டு தட் டைம். ஸோ அதான் என்னோட மெயின் மோட்டிவேஷன். அதனால தான் 2 வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணேன். ஒன் இஸ் அம்மாவோட பாடுறது, அது நார்மல் சாங் அப்ரோச் தான். இது வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளேயே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற சவுண்ட், இருக்கிற ஆம்பியன்ஸ், அந்த ஆறுதல் ஃபீலிங், அப்போது இருக்கிற ஆறுதல் ஃபீலிங் ப்ளஸ் அதோட பெயின் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சாங்காக ஐ வாண்டட் டு கிரியேட். தட் வாஸ் மை ஒன்லி கோல். அதே மாதிரி நான் ஃபிலிம்ஸ்லேயும் எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. லைவ் சவுண்ட் கேப்சர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வருஷங்களுக்கு சேஷம் மதுபகுருன்னு ஒரு சாங், அந்த சாங்கோட செட்டிங் எப்படின்னா ஒரு மெஹஃபில் கவாலி செட்டிங்காக இருக்கும். பிரணவ் மோகன்லால் வில் பி ட்ரிங்கிங் அண்ட் த சாங் இஸ் ஆல்சோ இட் ஹேஸ் ஆலிட்ரேஷன்ஸ் டு ஆல்கஹால், அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த இமோஷனை எப்படி இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ணலாம் யோசிக்கும்போது, சரி இப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் சிட்டிங், ஒரு கோரஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஃபீலிங் ஆஃப் ட்ரிங்கிங் எப்படி, அந்த இன்டாக்சிகேஷன் பற்றி தானே பேசுகிறோம். மது பகருனா ஆல்கஹால், அந்த இன்டாக்சிகேஷன் இன்னும் ஆம்ப்ளிஃபை எப்படி பண்ணலான்னா அந்த ஆல்கஹால் கிளாஸோட சவுண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணி சாம்பிள் பண்ணேன். ஸோ அந்த சாங் ஃபுல்லாக அந்த டிங் 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 வந்துட்டே இருக்கும். ஸோ அது ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ரிசீவ் பண்ண முடியும் தெரியல, பட் எனக்கு அது ஒரு ரொம்ப இட் கிவ்ஸ் மீ அ ஹை டு கைண்ட் ஆஃப் மேக் இட் ஆஸ் ரியல் as possible. Even in our film 3BHK, சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நான் நிறைய எவ்வளோ ரியலாக பண்ண முடியுமோ நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ ஏஐ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆமாம் நீங்கள் ஏதாச்சும் ட்ரீம் வச்சிருக்கீங்களா, லேட் சிங்கர்ஸ் இவங்க வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்போ இவங்களோட வாய்ஸ் அப்படின்ற? இல்லை ப்ரோ, அது எனக்கு ஒரு ஐடியாவா ஐ திங்க் இட்ஸ் மை திங். I've not gotten that level of maturity to understand. நான் அப்படி நான் யோசிக்கிறேன். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க that I want to work with who are no more. For example, லதா மங்கேஷ்கர், SPB சார் எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு இல்லை. நான் met him also. I've sung for him, but அவரை ரெக்கார்ட் பண்ணதுக்குள்ள I mean he passed on and I was also young. But அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் that I want to work with are there. இப்போது ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட வாய்ஸ் கொண்டு வரலாம், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவங்களோட வாய்ஸ் கொண்டு வரலாம். பட் அவங்க எப்படி இமோட் பண்ணுவாங்க அது நம்ம கையில் இல்லை. ஷோர். இப்போது நான் ஒரு சாங் பாடுறேன்னா இமோட்டிங் இட் ஃப்ரம் அ சர்டன் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை பற்றி அவ்வளோ பேச முடியாது. அதுதான் மியூசிக். லைக் யூ கான்ட் டிஸ்கிரைப் ஃப்ரம் வாட் ஸ்பேஸ் ஐ எம் ஃபீலிங் சம்திங் அண்ட் ஐம் சிங்கிங்கில். ஹவு கேன் ஏஐ டேக் த லிபர்ட்டி டு டூ தட் ஃபார் அ சிங்கர் இஸ் வாட் ஐ ஃபீல்.
அது ஒரு ரெஸ்பெக்ட் திங். மேபி வித் டைம் ஐ வில் சேஞ்ச் மை ஒப்பீனியன். ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஐ திங்க் ஏஐ கேன் பி யூஸ் டு ஸ்ட்ரீம்லைன் ஒர்க். இப்போது ஒர்க் ஈஸி பண்ணுறது, ஆட்டோமேஷன் அந்த மாதிரி டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஒரு துணையாக யூஸ் பண்ணிக்கலாம், துணையாக யூஸ் பண்ணலாம், ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம். அது நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் இந்த மாதிரி சிங்கர்ஸை ரிவைவ் பண்ணுற இது மட்டும் ஐ எம் நாட் ஷுவர் வாட் ஐ ஃபீல் அபவுட் இட். ஓகே, இப்போ ஒரு ரெனவுண்ட் சிங்கரோட ஃபேமிலியிலேருந்து ஃபாலோவிங் அப்போ நீங்கள் வரும்போது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். இப்போ ஒரு ட்ரீம் டெபியூ அமைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது உங்கள் முன்னாடி? அதான் ப்ரோ, எனி மியூசிக் ஐ புட் அது வந்து ஃபுல் கன்விக்ஷனோட தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். நான் ஒரு ஓத் எடுத்திருக்கேன் ஃப்ரம் த பிகினிங். இப்போது ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா ஐ ஃபீல் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரெஷர் வரும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆனர் பண்ணணும், நிறைய டெட்லைன்ஸ் இருக்கும், நிறைய வேறு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இப்போது மியூசிக் டிரெக்ஷன் சுற்றி இருக்கிற நிறைய நாய்ஸ் வந்து கட் அவுட் பண்ணி வெறும் அந்த மியூசிக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக்கை எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த ஓத்தை ஆனர் பண்ணுறது தான் என்னோட பொறுப்பு. ஐ திங்க் ரைட் நவ் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு டூ. வாட் எவர் ஐ புட் அவுட் ஹேஸ் டு பி ஐ நீட் டு லைக் இட். ஐ நீட் டு ஹேவ் தட் கன்விக்ஷன் அண்ட் டூ இட். ஓகே, இப்போ நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருந்து. அடுத்து என்ன லைனப் இருக்குது உங்களுக்கு? இருக்கு ப்ரோ, 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் அது இன்னும் சைன் பண்ணல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ as soon as it's done I'll definitely பார்த்துட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.